கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்குமே எல்லா விஷயத்திலையுமே அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பொறுப்பாக செயலாற்றக்கூடிய நபர்கள். மற்றவங்களை விடவே நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற முனைப்பும், பிரச்சனைகளை அவங்களா சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இயல்பாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அப்படி நிறைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதே போல எல்லோர்கிட்டையுமே பிரியமா நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன செஞ்சா பாதகமான பயனிலிருந்து விடுபட்டு நீங்க சாதகமான வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில வளமான நலமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான், ராசிக்குரிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும், எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் உங்க 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்த்தா, இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய முழுமையான ஆதரவும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதன் மூலம் பண வரத்து சீரா இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வாரம் தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை வரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தங்கு தடை இதெல்லாமே விலகி சிறப்பா நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள்லயுமே சாதகமான போக்கு உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டும் நீங்கும். உணவு பழக்க வழக்கத்திலையுமே சீரா கடைபிடிக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு லாபகரம் நிறைந்த நாட்களாக வரப்போகிறது. உங்களோட வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது நல்லது. அனுபவபூர்வமான அறிவு திறமை இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு அமையும். பதிவு உயர்வு கூட உங்களோட சிறப்பான பணிக்காக கிடைக்கலாம். தொழில் நிமித்தமா நீங்க வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டியதா இருக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான போக்கு உருவாகும். உறவினரின் வருகை இருக்கும். நண்பர்கள் மூலம் தக்க வேண்டிய உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும். வாகன சேர்க்கையுமே உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் உங்களோட செயல்களுக்காக மற்றவங்களோட ஆதரவு கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குமே எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் தக்க சமயத்துல கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதில் தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும். மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியா நடக்கும். நீங்க எதிர்பாராத நல்ல அனுபவங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கும். கெட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்காம இருக்கணும் அப்படின்னா பெருமாளை தொடர்ந்து வழிபடுங்க. அறிவு திறனை அள்ளி தரும் புதன் பகவான அதிபதியா கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்க வெட்டித்தனமா பேசுறதை விட்டுட்டு கெட்டிக்காரத்தனமா விளக்கக்கூடிய வழியை பாருங்க. தொழில் துறையில நீங்க கொஞ்சம் அலட்சிய போக்கு கடைபிடிச்சீங்கன்னா ரொம்பவுமே பின்னடைவு ஏற்படும். அலட்சிய போக்கை மாத்திட்டு உங்களோட தொழில் துறையில உங்களோட இலக்கு நோக்கி பயணம் செய்யுங்க. குடும்பத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க முடியும். இல்லைன்னா கோர்ட்டு பறிக்கட்டி ஏறி மிதிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். கவனமா இருந்துக்கோங்க. தொழில் போட்டிகளை எதிர்கொள்ள மனதளவில் வியூகம் வகுத்து செயல்படுவது ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்பாடா இருக்கும்.
ஏன்னா சிறப்பான செயல்களால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் உண்டாகும். அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. இந்த சமயத்துல புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அமையும். அதற்கான வாஸ்து பார்க்க போறீங்க. உங்களுடைய மகன் மற்றும் மகளுக்காக வீட்டு மனை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்கு. அவங்களோட எதிர்கால நலன் கருதி அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வரும். அதனை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதே போல தந்தையாரின் ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, வேலை மாறுதல் கிடைக்கும் வாய்ப்புமே உண்டாக போகுது. நீங்க எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் எடுத்து ரொம்பவுமே சந்தோஷப்பட போறீங்க. ஆனாலுமே ஏதாவது ஒரு மனக்கவலை உங்களோட இதயத்துல இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட இதயத்தை பிணைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க. அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியில இறங்குறது நல்லது. இந்த மாதிரியான மனசஞ்சலங்கள் ஏற்படும் பொழுது யோகா தியானம் செய்யறது உங்களோட மனசையுமே நல்லபடியா வச்சுக்கும். உடல் ஆரோக்கியத்தையுமே சீரா வச்சுக்க ஒரு உதவியா இருக்கும். தேவையில்லாத விஷயத்த மனதுக்கு கொண்டு போய் குழப்பிட்டு இருக்காதீங்க. தொழில் விஷயம் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில் விஷயத்துல முழுமையான கவனமும் செலுத்துறது உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் மனக்கவலைகள் தீர காரைக்குடி முத்துமாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நிறைவான வளத்தையும் நிறைவான செல்வத்தையும் பெறக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அழகரை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளத்தையும் உணர முடியும். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால எந்த ஒரு வேலையுமே நீங்க யோசிச்சு செய்யறது ரொம்பவுமே நல்லது. ராசிநாதன் புதன்கிழமையில உங்களோட வேலைகள்ல அனுகூலகத்தை ஏற்படுத்துவார். அதனால திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும். புதிய முயற்சிகள் இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுத்தினா நல்லது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இதனால ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்த கேது அங்கிருந்து விலகிறதுனால இதுவரைக்கும் இருந்த போராட்டத்தின் நிலைகள் மாறும். மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் நிலையில ராகுவுமே அங்கேயும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். இதன் மூலம் செல்வாக்கு உயரும், வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். குருவின் சஞ்சார நிலை சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க. மேலும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகள் பலவும் பெற முடியும். வீண் செலவு தவிர்க்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரிச்சு போனால் நன்மையை உண்டாக்க முடியும். நீங்க ரொம்பவுமே பொறுமையாகவும் கவனமாகவும் பாடங்களை படிக்கிறது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். சில நேரத்துல இடம் பொருள் தெரியாம செயல்பட போறீங்க. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதனால என்ன பேசுறோம் எது பேசுறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. இடம் பொருள் தெரிந்து பேசுறது நன்மையை கொடுக்கும். இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஏதாவது கலாய்ச்சி பேசுறங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுவே பல சிக்கல்களை கொடுக்கும். அதனாலதான் உங்களோட வார்த்தைகள்ல நீங்க கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். மேலும் ஒரு தெம்பும் தைரியமும் உங்களோட மனதில் வரும். அதை அப்படியே உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட சிறப்பான செயல்களால் பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். உங்களோட பேச்சின் இனிமையால நீங்க காரிய வெற்றியை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால வீண் வம்பு வழக்குகள்ல சேராமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே தாமதமான போக்கு இருக்கும். ஆனால் இறுதியில உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிலும் கிடைக்கும். அதன் பிறகு கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் இதுவரைக்கும் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடும். தொழில் மற்றும் குடும்பம் வியாபாரம் அப்படின்னுட்டு எல்லா விதத்திலுமே பல சிக்கல்கள் நீடித்து வந்திருக்கும் கடந்த காலத்தில். ஆனா இனி வரக்கூடிய காலத்தில் அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கு. இதன் மூலம் உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மந்தமான போக்கு மாறும். உங்களோட தொழில் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும், வேகம் பிறக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகத்தை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது மட்டும்
மட்டும் இல்லாம இடமாற்றத்துடன் உங்களுக்கு பதிவு உயர்வுமே கிடைக்கலாம். உங்களோட சிறப்பான பணிகளுக்கான சிறப்பான சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாக போகிறது. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க சிறப்பா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவை தடுக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வு. அதனால நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகள் இன்னுமே பல மடங்கு உங்களை வந்தடையும். நினைவுல வச்சுக்கோங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சு பெருமாளை பூஜித்து வருவதன் மூலம் எல்லா விதமான தடைகளும் உங்களை விட்டு நீங்கும். குடும்பத்துல ஒரு அமைதியான நிலைமை வரும். என்ன கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.